Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1087 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நேவி ஆளுகள்லாம் எப்படியாச்சும் போவா ஹன்காக்க பிடிக்கணும்னு சொல்லி வெறியோட வந்தானுங்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு பிளாக் பியர்டு உள்ள வந்தால அவனும் இவளை தேடிதான் வந்திருக்கான். சரி ஏதாச்சும் கூட்டணி வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தா அங்கதான் பெரிய ஆப்பே. என்னன்னா அவளோட டெபிள் ஃப்ரூட் பவரை வேற யாருக்கும் கொடுக்க இவனுக்கு விருப்பம் இல்லையாமா அப்படின்னு அவளையும் போட்டுத்தல வந்திருக்கானா. கூட இருக்கவங்க எல்லாம் வேற அவ ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா, அவளோட தலையை எடுத்து நான் ட்ரெஷரா யூஸ் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லுவாங்க. பிளாக் பியர்டு என்ன சொல்லுவான், நான் அவளோட பவரை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, ஐ டோன்ட் கேர் நிறுவான். இதுல சில பேர் அவளை நம்ம கூட சேர்த்துக்குவோம், அப்பதான் செம ஃபன்னா இருக்கும்னு வேற கிண்டல் பண்ணுவானுங்க. எப்படி ஜாலியா எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில நேவி ஆளுங்க வந்து டேய் பிளாக் பியர்டு அங்கே நில்லுடா அப்படின்ட்டு இங்க வந்திருக்கானே வைஸ் அட்மிரல் யமகாஜி. அவனுக்கு போன் பண்ணி ஆர்டர் கொடுங்க பாஸ், இவனுக்கு இங்கே சமாதி கட்டிடுறோன்னு லைனா கன்னோட நிப்பானுங்க. ஆனா வைஸ் அட்மிரல் என்ன தெரியுமா சொல்லுவான், இருங்கப்பா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பர்மிஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணலாம்பா. கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கான், அவன் அட்டாக் பண்ணானா இவங்க எல்லாம் தெரிச்சிருவாங்க. திருப்பி அட்டாக் பண்றதுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பெர்மிஷன் வரணுமாமா. இதுக்கு மேல என்ன பண்றது, என்கிட்ட யாரா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குத்து தான் குத்துவான். இது ஏர்ல தான் குத்துவான். ஒயிட் பியர்டோட அட்டாக் தான். எல்லாம் அங்க எங்கன்னு சில்ற மாதிரி செதறி கிடப்பானுங்க. அப்புறம் என்ன, ஏ போவா ஒழுங்கா வெளியில வா, நீயா வந்தா ஸ்மூத்தா கொல்லுவேன், நானா வந்தா கொடூரமா கொல்லுவேன், எது உனக்கு ஓகேன்ட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு உள்ள போயினே இருக்கான். கோபி அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கான். பைரட்ஸுங்களுமே இதுக்கு முன்னாடி இருந்த வார்லாட்ஸை பிடிக்க அவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு. இங்க பாத்தீங்கன்னா நேவி ஆளுங்க ஷீல்ட வச்சு தடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா அவங்க அம்ப தடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் விட்டா ஷீல்டையும் பிச்சுக்கிட்டு போய் நெஞ்சில சொருகிரும் போல, அவ்வளவு ஸ்ட்ராங். ஹெல்மப்போ என்னடா எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு தடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா மூஞ்சிக்கு நேரா ஒரு அம்பு வரும், ஜஸ்ட் மிஸ். கோபி மட்டும் அந்த தடுக்கலன்னா நேரத்துக்கு பாடி ஆயிருப்பான். இப்ப ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா எல்லாரும் சாகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா அனௌன்ஸ் பண்ணுவான், ஹன்காக்கு நாங்க நேவி ஆளுங்க வந்திருக்கோம், நாங்க இங்க சண்டை போடுறதுக்காண்டி வரல, உன்னை மட்டும் நாங்க கஸ்டடியில எடுத்தா போதும், மத்தவங்க யாரையும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், பேசாம எங்க கூட வந்துரு, உன் ஐலாண்டுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அது எப்படி விடுவாங்க, கடைசி ஆள் வரைக்கும் நின்னு சண்டை போட்டு இவளை காப்பாத்துவாங்களே தவிர அவளை விட்டுட்டு இவங்க எல்லாரும் நிம்மதியா இருந்துருவாங்களா என்ன. போவா தெளிவா சொல்லிடுவா, யாராலையும் என்னைய பிடிக்க முடியாது, என்ன ஆனாலும் சரி நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், இன்னைக்கு அவனுங்களா நானானு பாத்துறேன்ட்டு வெறியோட போவா. அவளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வேண்டாம்பாங்க, கேட்கவே மாட்டாளே. இங்க பிளாக் பியர்டு பாத்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி லைனா எல்லாத்தையும் கொண்டுகிட்டே வர்றான். இப்ப என்னன்னா இவனுக்கு அவளோட டெவில் ஃப்ரூட் பவர் தேவை, ஆனா கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவ உயிரோட தேவை. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், கொல்ற அளவுக்கு கிட்டக்க கொண்டு போயிருவேன், ஆனா கொல்ல மாட்டேன்பா. அவன் என்ன சொல்லுவான், நான் அவளை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க எல்லாம் அவளை பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல உங்களை காலி பண்ணிடுவா, அதனால கொஞ்சம் பேக் அடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து அவன் ஆளு கத்திட்டு இருப்பான், தலைவரே இங்க இவங்க கிட்ட நாங்க என்னதான் ட்ரிக்க யூஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகல, காப்பாத்துங்கன்னு பிளாக் பியர்டாலே கதறிட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா ரெக்க வச்ச ஒரு பொடிப்பைய பிளாக் பியர்டோட ஆளுங்க எல்லாத்தையுமே கொளுத்திட்டான். ஏண்டா ஒரு பொடிப்பையில ஹேண்டில் பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல, இவ்வளவு மொக்கையா இருக்கீங்களேடாமா. அப்ப அந்த பயலுக்கு பாத்தீங்கன்னா ரெக்க இருக்கும், அண்ட் கண்ணை பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டு பயங்கரமா இருக்கும். இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு ஒருத்தி வந்தா, அவனை பார்த்த உடனே பிளாக் பியர்டே மிரண்டுட்டான். வெள்ளை கலர் முடி, பிரவுன் கலர் ஸ்கின், ரெக்க வேற இருக்குது, பெரிய கத்தி வேற வச்சிருக்கான். ஆல்மோஸ்ட் கிங்கோட ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்குது. நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அழிஞ்சு போயிட்டாங்கன்னு கிங்கே சொல்லியிருப்பானே. கடைசியா இருக்குது அவன் மட்டும்தான். இவன் யாருன்னு தெரியல, ஆனா இவனை பார்த்து பிளாக் பியர்டு பயங்கரமா பதறுவான். அந்த பொடிப்பை என்னடானா பிளாக் பியர்டையே ஓட விடுவான். அப்பதான் அந்த பொடிப்பை நெஞ்சில பிஎக்ஸ்ங்கிற ஒரு டாட்டூவை காட்டுவாங்க. இது என்ன ஏதுன்னு புரியுதா, இவங்க வேற யாரும் இல்ல, டாக்டர் வேகா பங்க் கிரியேட் பண்ண பாசிபிஸ்டா. அந்த பொடிப்பைய கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, ஒரு ஜம்ப போட்டு ஒரு வெட்டு தான் வெட்டுவான். பிளாக் பியர்ட் அப்படியே திருச்சிருவான், அந்த மவுண்டனே ஸ்லைஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு பயங்கரமான பவர். அதுக்கப்புறமா அடுத்து வெட்டு விழுது. நம்ம பிளாக் பியர்டால சமாளிக்கவே முடியல. என்ன பாசிபிஸ்டாலாம் இறக்கி இருக்காங்கன்னு சொல்லி பதறிட்டு இருக்கும் போது சைடுல நேவி ஆளுங்க வேற அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பானுங்களா. இப்படியே போச்சுன்னா டெஃபினட்டா இவன் மாட்டிக்குவான். அதனால என்ன பண்ணிடுவான், அவனோட பிளாக் ஹோல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே மூழ்கடிப்பான். அப்படி இருக்கும்போது நேவி ஆளுகளும் உள்ள முங்கிடுவாங்களே, பில்டிங்ஸே முங்குது, அவங்க முங்க மாட்டாங்களா என்ன. தூரத்துல இருந்து பார்த்த ஹெல்மப்போ கோபிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது, என்னன்னு தெரியலையேன்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அங்க போவா ஹன்காக் வந்துருவா. அந்த மேட்டரை விட்டுருவானுங்க. வந்தவ ஜஸ்ட் இழிச்சுக்கிட்டே ஒரு லுக் மட்டும் தான் விடுவா, அவ்வளவுதான். வா வாட் எ பியூட்டின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வழக்கம் போல அந்த அம்பை யூஸ் பண்ணி அவ எல்லாத்தையும் கல்லா மாத்த ஆரம்பிச்சிருவா. டே ஹெல்மப்போ எப்படியாச்சும் நம்ம அவளை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இல்லன்னா நம்மளும் கல்லாயிருவோம்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த கிறுக்கு பைய எப்பவோ
கல்லாயிட்டான். சரி இவன் தான் மாட்டிட்டான். நம்ம வைஸ் அட்மிரல் யமகாஜி இருக்காரு, அவரு சும்மா நின்னு சண்டை போடுவாருன்னு பார்த்தா அந்த மூதேவி தான் முதல்ல கல்லா மாறி இருப்பான். அட வீணா போனவனே. இப்போ பிளாக் பியர்டு கூட அந்த பையன் பேசிபிஸ்டா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுவே பயங்கரமா அதிருது. அதே நேரம் இங்க பொண்ணு பேசிபிஸ்டா வேற இருக்காளா, அவ கண்டமேனி அட்டாக் பண்ண உடனே போவா ஹன்காக் கல்லா மாத்தின அத்தனை பேரும் திருச்சிட்டு இருப்பானுங்க. கோபி பார்த்துட்டு அட லூசு, அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்ணு, நம்மளாலே இறந்துருவாங்கன்னு கத்திட்டு இருப்பானா. போவா நோட் பண்ணிடுவா இதுதான் கோபின்னு. இவனை பொழந்து கட்டினா போதும்னு சொல்லிட்டு வேகமா வந்து ரொட்டேஷன்லாம் போட்டு பாஞ்சு கரெக்டா வாய்கிட்டே மிதிக்க வருவான். அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு டெஃபினட்டா இந்த அட்டாக்ல இருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. அப்பதான் பிளாக் பியர்டோட என்ட்ரி, கழுத்தோட புடிச்சு லாக் பண்ணிடுவான். இப்ப என்னன்னா அவனோட டார்க்னஸ் பவரை யூஸ் பண்ணி போவா ஹன்காக்கோட டெவில் ஃப்ரூட் பவரை அவன் அப்சர்வ் பண்ண போறான். கழுத்தை புடிச்சு நசுக்கினவனே வாயில இருந்து அவளுக்கு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடும். இந்த டைம் மட்டும் லூஃபி இருந்திருக்கணும், சம்பவம் தாறுமாறா இருந்திருக்கும். ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டான். சரி பிளாக் பியர்டோட பவுண்டி எவ்வளவு தெரியுமா? 3,996,000,000 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் கிட்ட வந்துட்டான். இந்த இப்ப அட்டோலியா மட்டானில எப்படி ஏத்திடுவானுங்க. நம்ம பைரட் டெம்பரஸ் போவா ஹன்காக்கோட பவுண்டி 1,659,000,000 பெரிஸ். சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே பீதி, ஐயோ நம்ம ஸ்னேக் பிரின்சஸ் மாட்டிட்டாங்களேன்னு. அவ கேஷுவலா கையறா விளக்கண்ணாம்பா. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா சுத்தி இருக்க பிளாக் பியர்டோட ஆளுகளே கல்லாயிட்டானுங்க. இவனுங்க தான் முட்டாப்பாளுக மாறுவானுங்க, ஆனா நான் மாற மாட்டேன், எனக்கு உன்னோட பவர் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ கோபி கண்ணு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். பட் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவன் டஃப்பான ஆளு. என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. பிளாக் பியர்டு பாத்தீங்கன்னா அவளோட பவரை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா இப்ப அவளோட பவரை மட்டும் அப்படி வலுக்கட்டாயமா அவன் எடுத்தான்னா அல்லா மாதிரி இருக்க அவனோட ஆளுகளும் சேர்ந்து செத்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் யூசராலலாம் அதை அண்டு பண்ண முடியாதுன்னு ஒரு பெரிய செக் வைப்பான். ஏன்னா அப்படி பண்ணலன்னா மறுபடியும் பிளாக் பியர்டு முதல்ல இருந்து அவனோட குரூவை உருவாக்கணும். அது எப்படி பண்ணுவான்? இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அதனால கடைசியில வச்சா செக். இந்த பிளானை யூஸ் பண்ணி போவா ஹன்காக் தப்பிச்சாலா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.